ஈரானின் உச்ச தலைவர் காமேனியை வீழ்த்திய பிறகும் கூட ஈரானின் வேகம் சற்றும் குறையவில்லை. முன்பை காட்டிலும் அதிகமாக இறங்கி அடிக்கிறது. இதனால் மூன்றாவது உலகப் போர் வந்தாலும் ஆச்சரியமில்லை எனும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் போரில் இறங்கியதால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள், தூதரகங்கள் ஆகியவற்றை ஈரான் வெறிகொண்டு தாக்கி வருகிறது. இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆறிப்போய் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகளுக்கு ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதில், நாங்கள் மிக நீண்ட போருக்கு தயாராகிவிட்டோம். எனவே ஆரம்பத்திலேயே எங்களது மிகவும் பயனுள்ள ஆயுதங்களை பயன்படுத்துவது முட்டாள்தனமாக இருக்கும். எதிரியிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆயுதங்கள் மட்டுமே உள்ளன. இந்த உண்மை அனைவருக்கும் தெரியும் என வெளிப்படையாக பேசியிருக்கிறது. இதையடுத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் ஓமன் மற்றும் சவுதி அரேபியாவுடனான நில எல்லைகள் வழியாக மத்திய கிழக்கு நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பாதுகாப்பாக வெளியேற முடியும் என்று நம்பினால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு வெளியேறுவது குறித்து பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சில விமானங்கள் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் இருந்து புறப்படுகின்றன. ஓமன் மற்றும் சவுதி அரேபியாவுடனான நில எல்லைகளும் இந்த நேரத்தில் திறந்திருக்கும். புறப்பட முடியாதவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளது.